தேவையில்லாம பேசுறாங்க. பாஜக கொடுக்கிறதுக்கு ரெடி. ஆனா திமுக பண்ற வேலை இதுதான். சாமானியர் சொன்ன முக்கிய தகவல். மதுரை தெற்கு தொகுதியில் பாஜக வெற்றி பெற்றால் பிரதமரே ஆட்சி செய்வது போல இங்கு செயல்பாடு நடக்கும்னு மதுரை தெற்கு தொகுதியை சேர்ந்த சாமானியர் ஒருவர் தனது கருத்தை வெளிப்படுத்தி பேசியிருக்கின்றார். மதுரை தெற்கில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் ராமஸ்ரீனிவாசனுக்கு களம் சாதகமாக இருப்பதால் மதுரை தெற்கு தொகுதி மக்கள் இந்த முறை பாஜகவை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்பட துவங்கி உள்ளதாக தெரிகின்றது. சாத்தியம் அப்படின்றது இன்னைக்கு மதுரையில 10 தொகுதிக்கும் ஒரு தொகுதி தான் பிஜேபி கொடுத்துருக்காங்க, மற்ற தொகுதி கிடையாது. இவர் பேராசிரியர்ன்றது ஏற்கனவே உங்களுக்கே தெரியும், டிவி இதுல எல்லாத்துலயும் செம்மையா பேட்டி கொடுப்பாரு. நல்ல ஒரு படிச்சவர், பண்பானவர், நல்ல யாரு சின்ன பைய போன கேட்ட கூட மரியாதையா பேசுவாரு. பிரதமரோட நேரடி பார்வையில இவர் இருக்காரு. அமித்ஷா எல்லாருனாலும் கண்டிப்பா நம்மள கொண்டு வந்துருவாரு. அது சாத்தியமே கிடையாது. ஏன்னா இவரோட சாத்தியம் என்னன்னா, எய்ம்ஸுக்கு திருச்சியிலாம் கேட்டிருந்தாங்க, எல்லாத்தையும் முறியடிச்சு மதுரை கொண்டு வந்தாங்க. ஏன் விட மாட்டாங்க அப்படின்னாங்கன்னா, இங்க இருக்க மிஷினரிகள், பிரைவேட் மிஷினரிகள் பணம் சம்பாதிக்கிறதுக்காண்டி திராவிட அரசு அதை விடாம கொண்டு வந்து அதை முடக்கி வச்சிருந்தாங்க. இதை கண்டிப்பா கொண்டு வந்து சொல்லி 11 ஏடிஎம்கே ஆட்சியில, எடப்பாடி ஆட்சியில 11 மெடிக்கல் காலேஜ் திறந்திருந்தாங்க. அப்ப அதனால கொண்டு வந்து ஒரு முக்கிய பாடுபட்டவர் பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன். கண்டிப்பா, அதாவது 10,000 கோடியில் 1 லட்சம் கோடி கூட கொண்டு வரலாம். ஏன்னா அவங்க கொடுக்கறதுக்கு ரெடி. மக்களை இன்னைக்கு சாராய அழிவின் நிலவிலுக்கு பிள்ளைகள் நாளைக்கு நீதியரசு பிள்ளைகள்லாம் நாசமா போற அளவுக்கு இருக்கு. ஆனா அதெல்லாம் முறியடிக்கணும்னா கண்டிப்பா நம்மள பிஜேபி பண்ணா 1 லட்சம் கோடி ரூபா கூட கொண்டு வரலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம சாத்தியம் இருக்கு. ஏன்னா நேரடி பாருங்கனால எல்லா பண்டுங்க வரும். அதில் மாட்டுக்கிற தெற்கு தொகுதி கண்டிப்பான பயங்கரமா இருக்கும். தெற்கு தொகுதியில் அவர் வெற்றி பெறும் பட்சத்தில் தொகுதி நேரடியாக பிரதமரோட கண்பார்வை தமிழ்நாடுகளை கால் ஊண்ட முடியாதுன்னு இவங்க திமுக சொல்றாங்க. ஏன்னா அவங்க முதல் ஜாதியா கொண்டு வந்தாங்க. அப்ப அன்னைக்கு இந்த மத அரசியல் சொல்லல. இன்னைக்கு பிஜேபி சரியா பண்றதுனால, இன்னைக்கு சரியா முறையா பண்றதுனால இன்னைக்கு பிஜேபி மத அரசியல் சொல்றாங்க. இன்னைக்கு ஜாதி அரசியல் சொல்லுங்க. இப்ப ஜாதின்னு சொன்னா இந்த பிஜேபி சொல்ல முடியாது. முருகன் காந்தின்னு சொல்லி இப்ப அவர்லாம் என்ன பண்றாங்க, ஹிந்தி ஒழிப்புன்னு சொல்றாங்க. பிரைவேட்ல பூரா ஹிந்தி இருக்கு. ஏன் இவர் அதையும் கேட்க மாட்டேன்றாரு? பூராமே பொய் பிராட். அந்த திராவிட அரசுன்றது சரியா பண்றாங்க. கண்டிப்பா நம்ம தெற்கு தொகுதிக்கு வெற்றி வாய்ப்பு கொடுத்தா நேரடியா கண் பார்வையில கண்டிப்பா நம்மள பிரதமரே இங்க ஆட்சி செய்யறது மாதிரி இருக்கும். அதுல மாற்று கருத்து கிடையாது. இப்ப நாங்களே ஏற்கனவே உள்ள குப்பை இதெல்லாம் கொடுத்துருந்தோம். கொடுத்து பயலுக்கு அள்ளிக்கிட்டு இருந்தாங்க. 2022 நான் முயற்சி எடுத்து கையெழுத்து வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் பூராமே மனு கொடுத்து பிஜேபி இங்க பயப்படுறாங்க. இன்னைக்கு மாநகராட்சியில இன்னைக்கு பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்க? நம்ம பிஜேபி அவ்வளவு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். கட்சிகள் மூலமா இன்னைக்கு அவங்க போட்டுக்கிட்டு இருக்கோம். இவங்க எல்லாம் பண்றாங்க. நம்ம மக்களுக்கு நேரடியாக தொடர்புல இருந்து குழந்தைகளுக்கு பிறந்த சர்டிபிகேட் கூட கிடையாது. அதனால இதெல்லாம் முயற்சி பண்றோம். கண்டிப்பா நம்மள இந்த தூய்மையான நகரமா ஆக்குறதுக்கு கண்டிப்பா பிஜேபி, கண்டிப்பான பேராசிரியர் அவர்கள் கண்டிப்பா பாடுபடுவாங்க. நேரடியாவே பண்டுகளை ஒதுக்கி கண்டிப்பா கொடுத்துருவாங்க. 1 கிலோ குப்பைக்கு 15 ரூபா இன்னைக்கு இந்த அரசு போட்டு பிரைவேட்ல கொடுக்குது. ஆனா பிரைவேட்ல கொடுத்து இந்த முருகன் காந்தி மாதிரி பிரைவேட்டுக்கு தாரைவா இருக்காங்க. அப்ப இவன் எப்படி பிரைவேட் கொடுக்குறான்? இன்னைக்கு அல்ல உடனே அவங்க மக்களுக்கு ஒண்ணு மக்களுக்கு என்னன்னா, தூய்மை பணியாளர்கள் அவங்ககிட்ட இருக்கணும். வண்டி வாகனம் அந்த இதுக்கு இருக்கணும். ஆனா இன்னைக்கு பிரைவேட் நிறுவனம் பண்ணி இவங்களை ஒரு அடிமையா பண்ணி இன்னைக்கு அதை இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால கண்டிப்பா நம்மள நல்ல நகரம் ஆக்குவாங்க.